நேற்று தினகரன் பத்திரிகையில் பார்த்தோம் என்றால் அவன் ஒரு செய்தியை தலையங்கமாக எழுதியிருக்கின்றார்கள். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. என்ன அதிர்ச்சிகரமான செய்தி அப்படின்னு பார்த்தோமே ஆனால், நாட்டில் ஜனத்தொகை குறைந்து வருகிறது அப்படின்ற தலைப்பு போட்டு செய்தி வெளியிடுகின்றார்கள். ஜனத்தொகை குறைந்து வருகிறதா? எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் சொல்லி இதுக்கென்றே சிறப்பு பிரச்சாரங்கள்லாம் செய்து கொண்டு, எந்த அளவிற்கு என்றால், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம இருவர் நமக்கு ஒருவர், அப்படியே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்ற அளவுக்குலாம் பிரச்சாரத்தை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லி ஒரு பக்கம் பிரச்சாரம். நாடு இதே லெவல்ல போய் கொண்டிருக்குமே ஆனால் இந்த நாடு பஞ்சத்திலும் அடிபட்டுவிடும், சோமாலியா மாறிவிடும் என்றெல்லாம் இவர்கள் செய்தியை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஜனத்தொகை குறையுது அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்தொகை குறைஞ்சுக்கிட்டே போனா என்ன ஆகுறது என்ற ரீதியில தலையங்கம் எழுதப்படுகின்றது. காரண காரியத்தோடு எழுதுகின்றார்கள். அதாவது ஒரு தனியார் நிறுவனம் தென்னிந்தியாவில சர்வே பண்றாங்க. ஹெல்பிங் ஃபேமிலிஸ் அப்படின்ற தலைப்பிட்டு அந்த நிறுவனம் செய்த ஆய்வினுடைய முடிவுகள் தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை தருகின்றன. 31 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள உள்ள தம்பதியிடத்துல இந்த ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். ஆய்வு பண்ணி பார்த்தா 50% மேற்பட்டவர்களுக்கு குழந்தை பேரு இல்லை, குழந்தை பெக்க முடியல அவர்களால. இந்த லெவல்ல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேல அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த லெவல் இப்படியே போச்சுன்னா நாட்டில் ஜனத்தொகை இப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துடும், கடைசியில பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுதிவிட்டு அதற்குரிய காரணம், அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரணம், புள்ளி விவரங்களை சொல்லுகின்றார்கள். என்னென்னலாம் காரணமாக இருக்கின்றது? முதல்ல ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சுரப்பியில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதோடு மட்டுமல்லாமல் தாமத திருமணம். ரொம்ப எந்திரத்தனமான வாழ்க்கையா போச்சா, இப்பயே நம்ம கல்யாணம் பண்ண ஒரு 35-40 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பாதி கிழடா ஆன பிறகு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? தாமத திருமணம். அதுக்கடுத்து என்னன்னா, அப்படி தாமத திருமணம் பண்ணாலும் புள்ள பெக்கிறத தாமதிக்கிறது. ஒரு 5 வருஷம் கழிச்சு புள்ள பெத்துக்கிறோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு புள்ள பெத்துக்கிறோம் சொல்லி புள்ள பெக்கிறத தாமதிக்கிறது. அதை தொடர்ந்து 2 பேரும் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போறது, கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போறது, 2 பேருமே டென்ஷன், 2 பேருக்கும் டென்ஷனுடைய உச்சத்தினுடைய விளைவாக ஒரு வடிகால் ரிலாக்ஸேஷன் இல்லாம போயிருது. அப்படின் பொழுது அவர்களால் அந்த உடல் உறவுல ஈடுபட முடியவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் அந்த உலக விஷயத்துல அப்படியே மூழ்கி விடுவது. டோட்டலா ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம், எந்திரத்தனமான வாழ்க்கையாகி ஒரே விஷயத்துல மூழ்கும் பொழுது இந்த உடல் உறவு நாட்டம் இல்லாமல் போய்விடுகின்றது. இது ஒரு காரணம். அதோடு மட்டுமில்லாமல் மது இல்லாத ஏரியாவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் மதுபானத்தை திறந்து விட்டு மது குடிக்கிறதன் மூலமா ஆண்மை குறைவு. இன்னொரு பக்கம் புகை, எல்லாம் தம்மடிச்சு விந்தணு குறைபாடு, அது வீரிய குறைபாடு, அதுல போயிருது. அதுக்கடுத்து உடை, இது ஒரு காரணமா இருக்கின்றது. அணியக்கூடிய உடைகள், அது ஆம்பளையா இருந்தா அவன் இறுக்கமான டைட் ஜீன்ஸ் அது இதுன்னு போட்டு அதனால விந்தணு குறைபாடு. அதோடு மட்டும் இல்லாம பொம்பளையா இருந்தா அவ அணியிற ஆடையை பார்த்து இவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இவ்வளவும் டோட்டலா இந்த சமூகத்தை தாக்குமையானால், ஆட்கொள்ளுமையானால் அவனால ஒழுங்கா குழந்தை பாக்கியம் அவனுக்கு கிடைக்குமா? இவ்வளவு பிரச்சனைகளை பட்டியல் போட்டு இதெல்லாம் சரி பண்ணணும் என்று போடுகின்றார்கள். இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகின்றார்கள். அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்றதை நம்ம எதிர்த்தோமையானால் என்ன இது குடும்ப கட்டுப்பாடு பண்றதை எப்படி நீங்க எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுன்னு கிடந்து கத்திக்கிட்டு கிடந்தாங்க. இப்ப என்னடா நிலைமை அப்படின்னா, இங்க குழந்தை பேரே இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இதே லெவலுக்கு இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும் தெரியும்ல? இப்படித்தான் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது, குழந்தைய பெக்கிறத குறைய என்று சொல்லி சில நாடுகளில் பிரச்சாரம் பண்ணினார்கள். அந்த நாடுகள்லாம் இப்ப என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கிறான் தெரியுமா? புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. பிரான்ஸ்ல ஒரு புள்ள பெத்தா ஒரு மாதத்திற்கு 200 யூரோ ஊக்கத்தொகை. நீங்க புள்ள பெத்து அங்க உள்ள ஆளுக்கு புள்ள பெத்தாங்கன்னா 200 யூரோ ஊக்கத்தொகை கொடுக்கறான். கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் நம்ம காசுக்கு. அந்த குழந்தை 3 வயது அடைகிற வரைக்கும்
16,000 ரூபாய் மாசம் மாசம் ஊக்கத்தொகை கொடுத்துருவாங்க. இங்க நம்ம ஆளுக்கு சம்பாதிக்கிறதே அவ்வளவுதான் சம்பாதிப்பான். ஒரு குடும்ப தலைவனா இருந்து 10,000 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளு பெரிய விஷயமா இருக்கின்றது. இது 3 வயசு வரைக்கும். 3 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சா 1ஆம் கிளாஸ் படிக்க கொண்டு போய் சேர்த்து விடுறோமா, 4 வயசுல சேர்த்து விட்டுறோம்ல. அதுக்கப்புறம் அங்கிட்டு தனியா படிப்புக்கு ஊக்கத்தொகைன்னு சொல்லி 120 யூரோவா. அது பெரிய ஆளாகிற வரைக்கும் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு குழந்தைக்கு இது, 3 குழந்தை வரைக்கும் இந்த மாதிரி, 3 குழந்தைக்கு மேல 4 5 எண்ணிக்கையை நீங்க அதிகப்படுத்தினா உங்களுக்கு ஊக்கத்தொகை இன்னும் கூடும். எப்படி கூடும்? அவர்கள் நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பாதி வாடகை அவங்க கட்டிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1800 யூரோ கொடுக்கறான். 1800 யூரோன்னா கிட்டத்தட்ட நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல வருது. ஒரு மாசத்துக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் வாங்கினா இந்த மாதிரி 5 பிள்ளை பெற்றவெல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்களாம். பிரான்ஸ்ல புள்ள பெக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை என்று சொல்லி இவர்கள் இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? மக்கள் இருந்தா தானே நாட்டினுடைய வளம் அதிகரிக்கும். இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த கூறு கட்டவர் என்ன செய்யறாங்கன்னா மக்கள் தொகை குறையன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றா 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை இப்ப நடைமுறையில் இருக்கின்றது. அதே மாதிரி கனடால பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திற்கு ஒரு குழந்தை பெற்றா ஒரு குழந்தை பெற்றா அந்த குழந்தைக்கு ஒரு மாதத்திற்கு $400 ஊக்கத்தொகை. ஜெர்மன்ல புள்ள பெக்கிறதுக்காக லீவ் விடுறாங்க. இது சம்பளத்தோட கூடிய லீவை கொடுத்து அதோடு மட்டுமில்லாமல் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வருமான வரி விலக்கு போடு என்று சொல்லி இப்படி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். வருஷத்துக்கு 2,50,000 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை. இப்படி புள்ள பெத்துக்கிறீங்கடா, நாட்டுக்கு நல்லது செய்யுங்க என்று சொல்லி அங்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க உள்ள கிறுக்கெல்லாம் என்ன செய்யறான்? புள்ள பெத்துறாத, புள்ள பெத்தா நாட்டுக்கு கேடு என்று சொல்லி ஒரு குழந்தையோட போச்சு கட்டுறத பாக்குறோம். அந்த ஒரு குழந்தை ஆக்சிடென்ட்ல போச்சுன்னா டோட்டலா முடிஞ்சு இவனுக்கு வாழ்க்கை. பாக்குறோமா இல்லையா? சுனாமியில குழந்தைகளை இறந்தவர்கள் அழுதாங்கல்ல, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க, இருந்தது ஒரு குழந்தை போச்சு. அதே மாதிரி இந்த கும்பகோணத்துல குழந்தைகள் தீயில பலியாளார்களே, அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஒரே குழந்தை போச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல எங்களால. இதுதான் நிலைமை. அப்ப ஏன் இறைவன் அளித்த அருட்கொலையை நீங்கள் ஏன் மறுக்கின்றீர்கள், மறுதளிக்கின்றீர்கள்? ஏன் டோட்டலா கட் பண்றீங்க? அதனாலதானே எவ்வளவு பிரச்சனை. நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை படைத்த இறைவனோட நீங்கள் போடு தொடுக்கக்கூடியதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடுதுன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் அழகிய படைப்பாளனா இருக்கிறான். அவனுடைய அந்த படைப்போட நீங்க போட்டி போட்டு அவனுடைய அந்த படைப்புல மாற்றம் செய்வதனுடைய விளைவு எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஆளாகின்றது. இது ஒரு பக்கம். அதோடு மட்டுமல்லாமல் திருமணத்தை தாமதிக்கின்றார்கள். பாக்குறோமா இல்லையா? 40 வயசு ஆயிருக்கும், பொண்ணு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி விளம்பரம் கொடுப்பாங்க. ஏன்னா 40 வயசுல எத்தனாவது கல்யாணம் நீ பண்ண போற, எத்தனாவது கல்யாணம் கேட்டா முதல் கல்யாணம். எதுக்குப்பா 40 வயசாகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல ஜாதக பொருத்தம் அமையல. பாக்குறோங்க இந்த கல்யாண மாலை அந்த மாலை இந்த மாலைன்னு போடுறானே, உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் அறக்கலடுகள் தான். அறக்கலடுகள் தான் உட்கார்ந்துகிட்டு எனக்கு பொண்ணு தேவை, எனக்கு மாப்பிள்ளை தேவைன்னு என்னன்னு கேட்டா ஜாதக பொருத்தம் சரியில்லை என்று சொல்லி காலத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றான். இந்த வேலையெல்லாம் இந்த விளையாட்டுலாம் இஸ்லாத்துல கிடையாது. திருமணத்திற்கு நீங்க சக்தி பெற்றிருந்தால் நீங்கள் திருமணம் முடிங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்கள சக்தி பெற்றவர் திருமணம் முடிக்கட்டும், சக்தி பெறாதவர் நோன்பு இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உங்கள அடிமைகளுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் திருமணத்துக்கு சக்தி பெற்றவர்கள் நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை சீமான்களா ஆக்கி வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். இங்க அப்படின்னா நான் கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகணும், அது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க லைஃப்ல செட்டில் ஆகலாம். 40 வயசுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடியே கூட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், புள்ள இல்ல அப்படின்னு சொல்லி. இது தேவையா உனக்கு? அதே மாதிரி இஸ்லாத்துல பெண்கள் பருவ வயதை அடைந்து விட்டாலே அவங்க திருமணத்துக்கு தகுதியாக ஆகிவிடுகின்றார்கள். 16 வயசு 15 வயசு 16 வயசு 17 வயசு பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சா குழந்தை திருமணம் சொல்லி கூறு கட்டவைங்க. இவங்களுடைய வேலையை பாரு. குழந்தை திருமணம் சொல்லி அந்த மாதிரி பருவ வயது அடைந்தவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறத தடை செய்யக்கூடிய நிலைமை. அப்ப என்ன செய்யறான்?
பொம்பளையும் 30 வயசு 35 வயசுல கல்யாணம் பண்றா, புள்ள இல்லாம போகுது. அதோடு மட்டும் இல்லாம குழந்தை பேரை தள்ளி போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது தெரியுமா? கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பை புற்றுநோய், இவ்வளவு பிரச்சனைகள் குழந்தைகளை தள்ளி போடுறதுனால ஏற்படுகின்றது என்பதையும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாம 2 பேரும் வேலைக்கு போறாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் வேலைக்கு போனா என்ன ஆகும்? ஆண் தானே பெண்ணுக்கு சம்பாரிச்சு போடக்கூடிய கடமை அவனுக்கு தானே இருக்கு. ஆம்பளையும் பொம்பளையும் 2 பேரும் வேலைக்கு போனா இதுவும் பிரச்சனையா இருக்கின்றது. இதுக்கும் இஸ்லாம் அழகான வழிகாட்டுது. ஆம்பளை தான் பொறுப்பாளன், பொம்பளை அவ வீட்டுக்கு பொறுப்பாளி, குழந்தைகளை அவ கவனிக்க வேண்டும் என்று அழகா இஸ்லாம் அதற்கும் வழிகாட்டுகின்றது. மது, தண்ணி அடிக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை, புகையினால எவ்வளவு பிரச்சனை, மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் மேல ஒரே விஷயத்திலே மூழ்கிறது. இந்த காசுன்னு காசு சம்பாதிக்கிறதுலே மூழ்கி அந்த ஒரே விஷயத்திலே மூழ்கினையும் டோட்டலா இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விடுகின்றதையும் சொல்றான். இஸ்லாத்துல அதுக்கும் தடை இருக்கின்றது. ஒரே தொழுகை இபாதத்தா இருக்கிறதுக்கும் தடை, வியாபாரம் இதுலயே மூழ்கி இருக்கிறதுக்கும் தடை. அதையும் இஸ்லாம் அழகாக அதற்குண்டான வழிகாட்டுதலையும் காட்டுது. அதுக்கெல்லாம் மேல ஆடை கட்டுப்பாடு, அதோடு மட்டும் இல்லாமல் உடை ஆபாசமா அணிந்துட்டு போறதுனால அதை பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனைகள், நமக்கு கட்டுப்பாடு, நீ பார்க்காது என்று. இப்படி இஸ்லாம் அழகான முறையில மனிதனை வழி நடத்துகின்றது. இத்தகைய இஸ்லாம் கூறிய வழிகாட்டுதல்களை நாம சரியான முறையில ஃபாலோ பண்ணோம் என்றால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வராது. இப்ப நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான், ஆண்மை குறைபாடு தான். இந்த விளம்பரத்தை பாத்தீங்கன்னா எந்த பேப்பரா இருந்தாலும் ஆண்மை குறைபாடா, உடனடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க சிட்டுக்குருவி லேகியம் தர்றோம், அந்த லேகியம் தர்றோம், இந்த லேகியம் தர்றோம் விளம்பரம் போடுறானா? இந்த விளம்பரத்தை பார்த்து விட்டு மக்கள் இது போன்ற இந்த ஆண்மை குறைபாடுகளை சரி செய்வதற்காக எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் செலவழிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த செக்ஸாலஜிக்கல் சம்பந்தமான ஒரு டாக்டர் கூட தலைமைக்கு வேற ஒரு கவுன்சிலிங் சம்பந்தமா வந்திருந்தார். அவரிடத்துல பேசும்போது கூட சொன்னார், அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு நான் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு விளம்பரம் கொடுத்தா அப்ப எவ்வளவு சம்பாதிப்பாருன்னு பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு விளம்பரம் கொடுத்தா டபுள் மடங்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்றாரு. அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு தேட்டத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? எல்லாம் இந்த ஆபாச படம் அது இதுன்னு போட்டு மது, புகை இது போன்ற பிரச்சனைகள்னால ஆண்மை குறைவுகளை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை திறந்து விட்டாங்க. வேற வழி இல்லாம என்ன செய்யறான்? சிட்டுக்குருவி லேயத்தை கொடுங்களா, அந்த லேயத்தை கொடுங்களா, இந்த லேயத்தை கொடுங்களான்னு சொல்லி இது போன்ற டாக்டர்களை தேடி அலையக்கூடிய நிலைமைக்கு மக்கள் ஆளாகின்றான். இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடித்தோமே ஆனால் இந்த சிட்டுக்குருவிலேயும் அந்த லேயம் இந்த லேயம்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவோமே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவோமே ஆனால் அதுவே நமக்கு மருந்தாக அமையும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நாம நடைபோட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு இந்த ஜனத்தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு ஜீவிகள் இனிமேலாவது இதை சிந்தித்து இஸ்லாம் காட்டக்கூடிய வழியின் பக்கம் அவர்கள் வர வேண்டும் என்ற அழைப்பு விடுத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.